ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே போன தடவை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்களால் நீட் தேர்வு விலக்களிக்க முடியல, நீதிமன்றத்தில் தீர்ப்புன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, அதற்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது. அதை சொல்லி சொல்லி பல முறை நாங்கள் சொன்னோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இளைஞர்கள், பொதுமக்களை, பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றார்கள், இளைஞர்களை வாக்குகளை பெற்றார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைய தினம் நடக்காது என்று கைவிரித்து விட்டார். நேற்றுக்கு முன்தினம் தெளிவா சொல்லிட்டார் கூட்டத்தில், கிருஷ்ணகிரி கூட்டத்தில், இனிமேல் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது. இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து சொன்னோம். ஆனா இதிலிருந்து என்ன தெரியுது? பொய்யான அறிவிப்பை திமுக வெளியிட்டது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. பொய்யான அறிவிப்பு தானே. இன்னொன்னு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்ப வெளியிட்டாங்க, முடியாதுன்னு வெளியிட்டாங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நீட் தேர்வு ரகசியம் சொன்னாரு, அவர் எப்ப அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு, இனிமேல் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார்.